ஆரம்பத்துல அவனுக்கு ஏன் முழிப்பு வந்துச்சுன்னு தெரியல. ஆனா, எழுந்த சில நொடிகள்லயே ரொம்ப ஒரு அமைதியான குரல். அர்ஜுன் அர்ஜுன் இந்த மாதிரி அவனுக்கு கேக்குது. அவனுக்கு கேட்ட அந்த குரல் அவங்க அம்மாவுடைய குரல் மாதிரி இருந்ததுனால, அவன் அரை தூக்கத்திலேயே எழுந்து அவங்க அம்மாவை பார்க்கறான். அவன் அவங்க அம்மாவை பார்த்த அடுத்த நிமிடமே அப்படியே உறைஞ்சு போறான். ஏன்னா, அவங்க அம்மா அவன் பக்கத்துல நல்லா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்காங்க. அப்போ அந்த குரல் எங்க இருந்து வந்தது அப்படின்னு ரொம்ப குழப்பத்துல இருக்கான். அவன் என்னவா இருக்கும், ஏதா இருக்கும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்துல திடீர்னு அந்த சத்தம் மறுபடியும் கேக்குது. ஆனா இந்த தடவை மெதுவா இல்லாம ரொம்பவே சத்தமா கேக்குது. அர்ஜுன் அர்ஜுன் இத கேட்ட அர்ஜுன் ரொம்ப பதட்டமாகறான். அவனுடைய இதயம் ரொம்பவே வேகமா துடிக்க ஆரம்பிக்குது. பயத்துல என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அவங்க அம்மாவை எழுப்புறான். ஆனா அம்மா ஆழ்ந்த தூக்கத்துல இருக்கறனால எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த குரல் அவனுக்கு ரொம்ப பரிச்சயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவனே அறியாம அவன் எழுந்து நிக்கிறான்.